மூணாறு போகிறோம், மும்பை வளர்க்குறோம், டெல்டாவில் குளிங்கடா, டெல்லியை சேவிங் பண்ணுங்கடா, சகல கையை கொடுத்தாங்களே, எனக்கு கொஞ்சம் அல்வா கொடுத்துட்டு சாப்பிட்டாங்களே, யார் சொன்னா நான் ஏதோ தூக்கி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அட சாதிக்க பிறந்தவட இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவட இந்த வெற்றி வேலு, அதுக்கானா தையானு கத்த அப்படின்னு காத்தி மாதம் அவர் போட்ட, நீ கொஞ்சம் லைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து நேராக நில்லுங்க, 6 லைன் போடுங்க, அப்போ யார் வாழ போகிறது, அவங்களே போட்டு அவங்களே அடிச்சுக்கிட்டோம், பாண்டியா பதிலுக்கு சொல்ல, அட எங்களுக்கு தான் தெரியுமே மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு மும்பை ஃபேன்ஸாக எல்லாம் கத்தி அழுக, சாட்டு கொண்டோன்னு பரபரப்பாக இருக்குதே, அம்மிக்கல்ல ஊருகா இடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லணும் பால், அட போடு மாப்பிள்ள இண்டிகேட்டர் போட்டு ஓட்டு மாப்பிள்ள வண்டியை ஸ்ட்ரைட்டாக ஓட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பக்கம் ஒரு அடிடா மேட்ச் 15 பாலுக்கு 50 அடி பண்ணேன். ஆனால் யார் சாமி மகராஜியாக அடிக்கிறான், பாலை நாங்கள் சூப்பராக விடுக்கிறோம் அப்படின்னு மும்பை பால் தான் சொல்ல, படுத்து தூங்குங்கடா மும்பை பால் தான் ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டீங்க அப்படின்னு டெல்லி கேபிட்டல் சொல்ல, ஆட போங்கடா ஷாட்டு ஒன்றும் சூப்பர்டா மசாலா எடுத்து கலங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது வர நாங்கள் மண்டை மேலே இருக்கிற கொண்டையும் மறந்துடுறோம். அதை நீங்கள் ஆரம்பத்திலே ஒன்று பண்ணீங்க, அதை நான் இப்போ சொல்ல விரும்பல அப்படின்னு மும்பை பால் தான் நினைக்க, ஆட போங்கடா மேட்ச் சூப்பராக அடிக்கி வின் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண அந்த மூணு வாக்கு ஒன்று ஸ்டெப் ஒன்று போட்டுட்டா புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, மகராசி 84 நல்ல நாக்கு பிடிச்சா சோக்கு அப்படின்னு சொல்லும்போது சாயோ வேணும் மொபைலாம் உள்ள வர, அட போங்களா திரும்பி அடிக்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இவங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்குது, கப்பு கனவெல்லாம் கலைஞ்சிரும் போல இருக்குன்னு பாண்டியா பக்கத்தில் இருந்து கேட்ட, அட போங்கடா நானே வெளியே போகிறேன்டா நீங்கள் சண்டை போட்டது என்னால் முடியலடா அப்படின்னு இறங்கத்தில் விஷத்துக்கு அமைச்சா குடிச்சிடலாம், அது கேட்க குடிச்சிருந்தா அப்படின்னு மஞ்சள் அலிகான் வாய்ச்சி எடுத்து டாக்குன்னு அட முனிஃபா வாய்ச்சி டாக்குன்னு எடுத்து பேசேன், இது அனிஃபா வாய்ச்சிரா அப்படின்னு சொல்லும்போது பாலை தூக்கி அடிங்க பரமபதம் விளையாடுங்கன்னு சொல்ல 10க்குன்னே டான்ஸ் ஆடுவோம் சிம்பிள் சாய் ஓப்பன் மொபைல் ஆஃப் 41 அண்ணே வாரண்ணே மாலை நான் சூப்பராக போடுறேன்னே அப்படின்னு சொல்லும்போது புளி வேஷம் ஒன்று போட்டு கிரவுண்டுக்குள்ளே இறங்கி விளையாடி ஒரு ஜோக்கு ஒன்று காமிக்க, ஜோக்கு சூப்பராக இருக்கேன் நடித்த ஷாட் எப்படி இருக்குன்னு டெல்லி ஃபேன்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் அப்படின்னு தேடி பார்க்க, பால் மொத்தம் கிரவுண்டுக்கு வெளியே தாங்க இருக்குது, பிடிச்சி எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல, அந்தளவு வீக்காக மும்பைக்கு சாக்கு அப்படி போவாங்கடா மேட்ச் இவங்க சூப்பராக ஆடுறாங்கடா ஒன்றுமே இல்லாத டெல்லி போய் என் பேர் சொல்லி அடிக்கிறேன் கில்லி அப்படின்னு ஒரு கேட்சு பாண்ட் எனக்கு பரம பாண்ட் 29 அட மாப்பிள்ள நான் சொல்கிறேன் கேப்பில் நீ அடி அப்படின்னு சொல்லும்போது பந்து சூப்பராக விடுறாங்களே மேட்ச் அவங்களே சூப்பராக விட்டு கொடுப்பாங்களேன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் சொல்ல, அடிக்கிறேன் பாருன்னு சொன்ன ஸ்டெப்ஸ் சூப்பராக ஸ்டெப்பை போட்டு கொடுக்க 257க்கு 4 இதே வேலையை போச்சு தினமும் 250 ஆகி போச்சு அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸ் ஜாலியாக இருக்கேன் மாமி வாங்க ஒரு ரிங்கர் ரோசஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரிங்கர் ரோசஸ் மொதல் வல்ஃபை சஸ் அப்படின்னு சொல்லும்போது அட சூப்பர் அட டூப்பர் அட மாப்பர் அட குக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட்டுங்க, இதெல்லாம் ஒரு மேட்சாங்க அப்படின்னு மொபைல் பார்த்தானே எட்டி பார்க்கையில் ஒரு கேட்ச் ஒன்று சூப்பராக பிடிக்கையில், ஆட போங்க ரோஹித் சர்மா உங்கள் தொண்டு எங்களுக்கு போதுமான 8 ரன்னுக்கு வெளியே அனுப்பேன், பச்சை லைட்டு வேணுங்க பாயாசம் தான் போதுங்க அப்படின்னு சூரியகுமார் எதுவும் இல்லை, அட அந்த பக்கம் அடி பண்ணா கிஷான் ஜாம் எடுத்து சாப்பிட்டு 20 ரன்னுக்கு வெளியே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பட்டால் இந்த பக்கம் உடல் அப்படின்னு லொஜக் பஜக் மஜக் அப்படின்னு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், இவனுங்களை என்ன பண்ணுறது ஜெய் ஜக்கம்மா ஜனகராஜ் வாய்ஸ் கடுமான ஒரு மந்திரத்தை ஒன்று போட்டு கேட்ச் சூப்பராக பிடிக்கும், நான் சொல்லலை சென்ட் பாட்டு ஒன்று எடுத்து அடிக்கலை அப்படின்னு சொல்ல, நீ தான் அடித்த தலையில் குப்பரமண்டை போட்டு ஹெல்மெட்டை சாத்தி வெளியே போக மாட்டேன் அப்படின்னு ஸ்கை வெளியே போக அடுத்த பாலம் அடி, அடா தாண்டி ஆட்டும் அட பாண்டியா கூட்டமும் கூடன்னு வெளில வர, ஆனால் அந்த பக்கம் அடிங்கடா மேட்ச் நம்ம வின் பண்ணுவேன்டா அப்படின்னு ஒத்தாலும் அடிக்க பச்சை லைட்டுக்காராக போயிட்டு வெளியே உட்காடுறான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல, நான் தாண்டா உள்ள ஆடுவேன் உங்களுக்கு என்ன தள்ளாடுவேன் அப்படின்னு சொல்லணும், ஆனால் மேட்ச் கணக்காக இருக்கேன் இது கொஞ்சம் தினிசாக இருக்கேன் பாலை நாங்கள் பிடிச்ச புதுசாக இருக்கேன்னு சொல்ல, தாண்டி ஆட்டமோட பாண்டியா கூட்டம் கூட 46க்கு போக அடுத்த டீம் டேவிட்டனும் அடுத்து உள்ள வந்துங்க அடிக்க மற்றவங்களாம் தலை நிலத்தில் என்னை கொஞ்சம் அந்த இடத்துல இறக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, டேய் எதுக்குடா என்ன கூப்பிட்டா சைடு மிரர் வாங்க வண்டி ஓட்டந்தாலும் கிலோமீட்டர்டா ஆட போங்கடா வதேடா 4 ரனுக்கு போயிடுறா அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் ரெடி இந்த பக்கம் ரெடிடா சைடில் கொஞ்சம் ஆடிங்க திலக்கு வருமா 50ங்க அட மொபைல் பால் தான் இன்னும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு மேட்ச் வின் பண்ணுவீங்கன்னு 15 பாலுக்கு 48 அடுத்தால நான் அடிச்சு காட்டுறேன் பார்த்தல பச்சா சத்தச்சோக்கு ஒன்று போட்டு தள்ளுறதில்ல அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள குறும்படம் போடுங்கடா குறுக்கு நீ வாசிச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும்போது என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லும்போது தலை இருத்தல நானும் வந்து கூட ஆடுறேன் நீ வெளியே போயிட்டடா டீம் டேவிட் அவுட் ஆகிட்டடா அப்படின்னு சொல்லி உள்ள வந்த மகன் ஆடி இந்த திலக்கு வருமாவே அவுட் ஆகி போட்டு இருப்பா நீ அப்படின்னு நவி வெளியே போக, இல்லை நீ கவலையே படாத பவுலிங்கில் தான் நான் எதுவும் பண்ணல பேட்டிங் ஏதாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படி ஃபீஸ் ஆகலாம் சொல்ல 6 பாலுக்கு 25 அவங்க பரபரப்பான நிகழ்வு நடக்கும்போது டக்குன்னு ஒரு ரன் அவுட்டு மேட்ச் ஹிட் அவுட் அப்படின்னு எதிர்பார்க்கல திலக்கு வருமா 63 டே நில்லு மாப்பிள்ள நீ ஏன் இருக்கே கோச்சிக்கிற பந்தை நான் படுத்துக்குனே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும், படுத்துக்குனே பிடிக்க மாட்டேன் மேட்ச் நாங்கள் சூப்பராக முடிக்கணும் அப்படின்னு டெல்லி கேபிட்டல் சொல்ல, கடைசியில் அடித்தா என்ன ஆச்சு மேட்ச் நாங்கள் பாலை பிடிச்சி வின் ஆகிடுச்சேன் அப்படின்னு கையை கொடுத்தாக்கல அல்வாவை கண்டுபிடிச்சிட்டு அமர்க்கலமாக வின் பண்ணிட்டோம் அப்படின்னு 10 ரன் வித்தியாசத்தில் டெல்லி வின்னுடா டெல்டாவில் குளிச்சு ஜாலி பண்ணுங்கடேன்.